வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெக் பாலா தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மைக்ரோசாஃப்ட்டு பவர் பாயிண்ட் மூலமாக அழகான பேனருங்களை எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த பேனருங்களை வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் 2 பாக்ஸ் வரும். 2 பாக்ஸும் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு வால்பேப்பர் டவுன்லோட் பண்ணலாம். வாங்க, கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் இமேஜஸ் இல்லை வால்பேப்பர், உங்களுக்கு என்ன வேணுமோ, எதை க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அது சம்மந்தமாக டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பேபிஸ்ன்னு போடுறேன். பேபிஸ் வால்பேப்பர் வந்துடுச்சு. இதில் உள்ள கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த படம் வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த பேபியை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு அதில் இருக்கிற பேக்ரவுண்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேறு வெப்சைட் ஆன்லைன்லேயே இருக்குது. நம்ம வந்து மேனுவலாக பண்ணுறத விட அந்த வெப்சைட்டை கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்ரவுண்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து அது கொடுத்துரும். இப்போ கூகுள் குரோமில் ரிமூவ் பிஜி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட், அதோட ஷார்ட் தான் ரிமூவ் பிஜி. இந்த மாதிரி வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் வந்து அப்லோட் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதில் வந்து நீங்கள் எது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் இருக்கிற பேக்ரவுண்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வெறும் என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ மட்டும் கொடுக்கும் நமக்கு. அந்த ஃபோட்டோவை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி பவர் பாயிண்டில் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து ஃபோட்டோ வந்து சின்னது பண்ணணுமா இல்லை பெருசு பண்ணணுமா அது மாதிரி வந்து பண்ணிவிடுங்க. நான் வந்து இந்த சைஸ்க்கு பண்ணிட்டுக்கிறேன். இது கீழே வந்து இப்போ நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ இல்லை வேறு ஏதாவது ஃபோட்டோ வேணுமோ அந்த மாதிரி எது வேணும்னாலும் நம்ம வந்து அதில் உட்கார வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். ஸ்வீட் பேபி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இந்த லெட்டரை நமக்கு தேவையான அளவுக்கு வந்து பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிவிட்டு கொஞ்சம் போல்டு பண்ணிக்கலாம். போல்டு பண்ணிவிட்டு இதோட ஸ்டைலை வந்து மாற்றணும் இல்லை கலர் மாற்றணும் அப்படின்னா இதிலேயே வந்து ஆப்ஷன் இருக்குது. இது வந்து இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு பெருசாக வந்துருச்சு. இதில் சப்போஸ் நம்ம ஸ்டைல் வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அது கூட வந்து ஆப்ஷன் இருக்குது.
இந்த லெட்டரை வந்து தேவையான கலருக்கு என்ன கலர் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த கலருக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் ரெட் கலரில் மாற்றிட்டு இருக்கிறேன். இது வந்து வேறு டிசைன், இந்த லெட்டரையே வந்து கொஞ்சம் டிசைனாக மாற்றிக்கலாம். அப்படியே என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு வந்து மாற்றிடுங்க. அடுத்து ஒரு க்ளூ எஃபெக்ட்டு இதில் எடுத்துன்னு வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் போய் க்ளூவில் போய் உங்களுக்கு பின்னால் பேக்ரவுண்டில் என்ன க்ளூ எஃபெக்ட் வேணுமோ அந்த க்ளூ எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த லெட்டர் வந்து நீங்கள் என்னென்ன இதுக்கு மாற்றுறீங்களோ அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை வந்து மாற்றிக்கோங்க. இப்போ பேனர் வந்து ஒரு பிக்சர் உட்கார வச்சிட்டோம். அதுக்கடுத்து வந்து ஒரு லெட்டர் உட்கார வச்சிட்டோம். அது பேக்ரவுண்டு வந்து ஒயிட்டாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணோன்னா ஸ்லைடில் வந்து ரைட் சைடு கிளிக் பண்ணி ஃபார்மேட் பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் வந்து 2-3 ஆப்ஷன் இருக்குது. அதில் கிளிக் பண்ணிங்களாவே உங்களுக்கு வந்து தெரியும் எது எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி தெரியுதோ அந்த கலரை வந்து சூஸ் பண்ணி அந்த எஃபெக்டை வந்து சூஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து அந்த கலர் வந்து உட்காந்துரும். கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். இந்த மாதிரி கலர் கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்ன ஃபார்மேட்டில் வந்து அதை மாற்றணுமோ அந்த ஃபார்மேட்டில் போய் ஆப்ஷனில் போய் என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். நான் பிஎன்ஜியில் வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி ஃபார்மேட் இருந்தால் தான் யூடியூப்பில் வந்து ஸ்லைடோ இல்லை போஸ்டரோ பேனரோ வந்து அப்லோட் பண்ணால் கரெக்டாக போய் உட்காரும். நன்றி நண்பர்களே. பேனர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.